எந்த ஒரு விஷயத்திலையும் ஸ்டார்டிங் ஒழுங்கா இருந்தாதான் எண்டிங்கும் ஒழுங்கா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளோட மார்னிங் ரொட்டீனை எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஒவ்வொரு நாளும் ப்ரொடக்டிவா இருக்கும். இதை நான் வந்து சொல்லல, பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸும் இதை தான் சொல்றாங்க. அதெல்லாம் சரி ப்ரோ, நீ எதுக்கு ப்ரோ பர்டிகுலரா ஸ்டீவ் ஜாப்ஸோட மார்னிங் ரொட்டீனை சூஸ் பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் தட் மேன்ஸ் விஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ஃபியூச்சர். அண்ட் ஆல்சோ அவரோட மார்னிங் ரொட்டீன் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணதால நானும் 21 days அவரோட மார்னிங் ரொட்டீனை ஃபாலோ பண்ண. ரிசல்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் மைண்ட் ப்ளோயிங். உங்களுக்குள்ள ஒரு ஹை ஃபீல் வரும் and it will be maintained throughout the day. So நான் ஏன் இந்த வீடியோல modified ஸ்டீவ் ஜாப்ஸ் மார்னிங் ரொட்டீன் போட்டிருக்கேன்னா, because of the age gap. இப்ப ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட மார்னிங் ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணாருன்னா, he doesn't have any sort of work like us. எந்த மாதிரினா ஸ்கூலுக்கு போறது, காலேஜுக்கு போறது, எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. He ran a company, so he adjusted his morning routine according to that schedule. So நம்மளும் நமக்கு ஏத்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸோட மார்னிங் ரொட்டீனை மாடிஃபை பண்ணி ஃபாலோ பண்ண போறோம். சோ அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ நான் தான் மெட்ராஸ் டம்லன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First process, wake up before the sun rises. அப்ப வாழ்ந்த ராஜா காலத்துல இருந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற யுவன் சங்கர் ராஜா காலம் வரைக்கும் பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே சொல்றது என்னன்னா, காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதால அவர் பிரெயின் செல்ஸ் will be active than ever. So நம்ம அந்த மார்னிங் என்னென்ன பண்றோமோ that will determine our day. For example, நீங்க எப்பயும் போல எந்திரிச்ச உடனே போன் எடுத்து இன்ஸ்டா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, your active cells will become dead cells because of dopamine release. And அந்த நாள் முழுக்க ஒரு சுறுசுறுப்பே இல்லாம, ஒரு ப்ரொடக்டிவிட்டியே இல்லாம நீங்க அந்த நாள் முழுக்க வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. And now coming to Steve Jobs, அவரோட டெய்லி வேக்கப் டைம் என்னன்னு பார்த்தோம்னா 6:15 AM. So நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு 6:15 AM குள்ள எந்திரிச்சிட பாருங்க. And அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்றத செகண்ட் ப்ராசஸ்ல பார்ப்போம். செகண்ட் ப்ராசஸ், do positive affirmations in morning. இப்போ நீங்க காலையில எப்படியோ 6 மணிக்கு எந்திரிச்சிட்டீங்க. இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரஷ் அப் பண்ணிட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிடுங்க. இப்போ உங்க வீட்ல எங்க கண்ணாடி இருக்கோ அது முன்னாடி போய் நில்லுங்க. இப்போ உங்களுக்கு லைஃப்ல ஒரு பெரிய எய்ம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பெரிய ஆக்டர் ஆகணும், பெரிய ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எய்ம் இருக்கும்ல. சோ அந்த எய்மை நினைச்சிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் பெரிய டைரக்டர் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 10 வாட்டி சொல்லுங்க. சோ இப்படி சொல்றதால என்ன ப்ரோ நடக்கும், கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி நீங்க பண்றதால டெய்லியும் என்ன ஆகும்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க இந்த சொல்ற விஷயங்கள் ஸ்டோர் ஆயிட்டு நீங்க மறந்தாலும் it will force you to work for that. ஈவன் ஆக்டர் விஜய் சேதுபதியே இப்படி பண்றதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அண்ட் நீங்க அடுத்து என்ன பண்ணணும்னா, கண்ணாடியை பார்த்து உங்க லைஃப்ல இதுதான் உங்க கடைசி நாள்னா, இன்னைக்கு நீங்க செய்ய போற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சுதான் செய்ய போறீங்களான்றத யோசிங்க. இன் கேஸ் இல்லனா நீங்க எதுவுமே பிடிச்சு செய்யலனா, you should surely change that. Third process, இப்போ நான் சொல்ல போற third process is not a part of Steve Jobs routine, but it will make you powerful. அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸசைசிங். நீங்க பெருசா ஜிம்ல போயிட்டு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வீட்ல இருந்தே டெய்லி 30 minutes பேசிக் புஷ் அப்ஸ் அண்ட் பிளாங்க் பண்ணாலே போதும். உங்களோட மென்டல் ஹெல்த்தை தாண்டி உங்களோட பிசிக்கல் ஹெல்த்தும் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகும். Fourth process, eat a healthy breakfast. நம்மள நிறைய பேர் காலையில சாப்பிட கூட மாட்டோம், which in future leads to ulcers like serious issues. Morning breakfast தான் இருக்கிறதுலே best food compared to lunch and dinner, because உங்க டேவை ஸ்டார்ட் பண்றதுக்கான எனர்ஜி நீங்க சாப்பிடுற அந்த பிரேக்ஃபாஸ்ட்ல தான் கிடைக்கும். சோ அப்படிப்பட்ட பிரேக்ஃபாஸ்ட்டை கொஞ்சம் ஹெல்த்தியா சாப்பிட்டோம்னா is an added advantage for our life expectancy. ஸ்டீவ் ஜாப்ஸ் அவரோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல மோஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணிப்பாராம், லைக் ஆப்பிள், ஆரஞ்சு ஜூஸ், கேரட் ஜூஸ், இந்த மாதிரி. சோ நீங்களும் இதே தான் சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது. உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்ல இப்ப நான் சொன்ன இந்த ஜூசஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா it will be more healthy. சோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா 4 morning routines of Steve Jobs. சாரி, 3 morning routines of Steve Jobs. ஒன்னு நம்ம இன்க்ளூட் பண்ணது. சோ பார்க்க உங்களுக்கு சிம்பிளா தான் தெரியும். பட் தொடர்ந்து ஒரு 21 days இப்ப சொன்ன மார்னிங் ரொட்டீன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, you can feel different from others in this world. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவைரினா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. Until then, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.